கதை 19. ஓர் ஊரில் ஒரு சங்கராச்சாரியார் இருந்தார். அவர் நாள்தோறும் காலையில் ஆற்றுக்குப் போய் குளித்துவிட்டு வருவது வழக்கம். ஒரு நாள் அவர் குளித்துவிட்டு வரும்போது வழியில் எதிர்ப்பட்ட ஒரு கீழ்ஜாதியன் அவர் மீது மெல்ல இடித்துவிட்டான். அவன் மாடு உரிப்பவன். அன்று மாடு உரித்துவிட்டு 2 கூடைகளில் மாட்டுக்கறியை போட்டு காவடியாகக் கட்டிக் கொண்டு வந்து கொண்டிருந்தான். இந்த நிலையில் வந்த அவன் தன் மீது இடித்து தொலைவில் விலகிச் செல்லாமல்தான் ஒரு மதகுரு சங்கராச்சாரியார் என்பதையும் அறியாமல் தன் மேல் இடித்தது அவருக்கு கோபத்தை உண்டாக்கிவிட்டது. சீறிவரும் சினத்துடன் அவர் அவனைப் பார்த்து, அடே சண்டாளா, நீ என் மேல் பட்டு விட்டாயே என்று உறுமினார். அதற்கு அவன் சிறிதும் அஞ்சவில்லை. அவன் அவரைத் தெரிந்தே வைத்திருந்தான். சங்கராச்சாரியார் வேதஞானம் படைத்த மதகுரு என்பதை அவன் நன்கு அறிந்திருந்தான். அவன் சிறிது கூடக் கவலைப்படாமல் அவரை பார்த்து பின்வருமாறு கூறினான். சுவாமி, நான் தங்கள் மீது படவுமில்லை, தாங்கள் என் மீது படவுமில்லை. நான் தங்களை இடிக்கவில்லை, நீங்கள் தான் என்னை இடித்தீர்கள் என்று சண்டையைத் திருப்பவும் நான் விரும்பவில்லை. ஆனால் நான் ஒன்று தங்களைக் கேட்க விரும்புகிறேன். நான் தங்கள் மீது பட்டதாக எப்படிச் சொல்ல முடியும்? தாங்கள் என்பது யார்? தங்கள் உடலா? தங்கள் மனமா? அல்லது தங்கள் அறிவா? இவற்றில் தாங்கள் யார்? தங்கள் உயிருக்கும் இவற்றிற்கும் என்ன தொடர்பு உண்டு? ஒன்றும் தொடர்பில்லை என்பதை தாங்கள் அறிவீர்களே. தங்கள் உயிரின் மீது நான் இடித்துவிட்டேனா? எதற்காக சினம் கொள்கிறீர்கள்? என்று கேட்டான். வேதஞானம் படைத்த அவனுக்கு பதில் சொல்ல முடியாது. சங்கராச்சாரியார் விழி விழி என்று விழித்தார். சங்கராச்சாரியார் போன்ற அறிவாளிகள் மனிதனுக்கு மனிதன் வேறுபாடு இல்லை என்பதை மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும். அதற்கு மாறாக அவர்களே இழிவாகக் கருதிக் கொண்டிருந்தால் அவர்கள் கொண்ட அறிவெல்லாம் குப்பை மேட்டுக்குக் கூட பயன்படாது என்பதை இக்கதையிலிருந்து அறிகிறோம்.